கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்கியாத்ரா லாட்டரி ட்ரா நம்பர் 24க்குரிய குறிசிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? இப்போ நம்ம 13/10/2025க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். மெம்பர்ஷிப்பில் எத்தனாவது ஆள் வந்துச்சுன்னா 89 பேர் வந்திருக்காங்க 100க்கு. சரிங்களா? 89, இன்னும் ஒரு 11 பேர். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். ஃபாலோயிங் நம்பர் தட்டி தூக்கிடுவோம், இல்லைன்னா சர்ப்ரைஸாக ஏபிஏசிபிசி அதை எடுத்து போட்டுருவோம். அதாவது பிசி, அதாவது சி போர்டு சியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஏபிஎஸ்சிபிசி ஸ்பெஷல் கெஸ்ஸிங் வந்து தெரியும். கண்டிப்பான முறையில் 3 செட்டு, மினிமம் 2 செட்டாவது பாஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு செட்டு தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம பாக்கியாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நார்மல் தான், ஆனால் நம்ம எடுத்தது 7-2 எடுத்தோம். பட் ஆனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தான். ஓகேங்களா? எந்த ஒரு இதுவும் லாஸ் நம்ம சொல்ல முடியாது. வின்னிங் என்னன்றதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல் போர்டை பொறுத்தளவு நமக்கு 5 பாஸ். ஓகேங்களா? சி போர்டில் 5 உட்காந்துருக்கு, சி போர்டில் 5 நமக்கு பாஸு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லை அதில் ஒரு 3 டிஜிட் வின்னிங்கே தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 893, இதில் வந்து ஏபி பாஸு. ஓகேங்களா? அதே மாதிரி 931, இதுலேயும் நம்மளுக்கு ஏபி பாஸ். ஏன்னா 93ன்றது ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பரை கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துருந்தோம். அதே மாதிரி 93 உட்காந்துருச்சு, ஆனால் சி போர்டு மட்டும் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு ஏ போர்டு 9 பாஸு, ஏ போர்டு 9 பாஸு, பி போர்டு 3 பாஸு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏசி சொல்லியிருந்தோம், ஏசி மட்டும் சொல்லியிருந்தோம். அதாவது ஏசியில் 93 வச்சோம், ஆனால் அது ஏபி 93 வந்துருச்சு. ஏசி 93 வச்சோம், பட் அதான் ஏபியில் உட்காந்துருச்சு. சரிங்களா? எப்பயும் போல் ஆல் போர்டை பொறுத்தளவு நமக்கு 9 வின்னு. ஏபிசி 9 பாஸ். ஓகேங்களா? எனிவேஸ் ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் டெய்லி மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்குவோம். மறக்காமல் எல்லாருமே யூடியூப் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் போர்டு சி கேஎல் போர்டு சி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் ஒரு 4 நம்பர் தான் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 231 875 632 782. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது 231 875 632 மற்றும் 782 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கலாம், அதை அப்படியே எடுத்து கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் எடுத்து பக்காவாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 231 875 632 782 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான்.
இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 2 3 ஓகேங்களா, 2 3. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2 2. அதுக்கடுத்து நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5 1. நாளைக்கு ஏபிசிபிசி கண்டிப்பான முறையில் வின்னிங் இருக்குது ஓகேங்களா. 8 0 1 1 1 1. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 3 3 3 0 0 3. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது ஓகேங்களா. அதாவது 2 3 2 2 5 1 8 0 1 1 3 3 மற்றும் 3 0 0 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பாக்கியாத்திர லாட்டரி ட்ரா நம்பர் 24 வச்சு 9 3 5 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 13/10/2025 வச்சு எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி நம்பர் எடுத்திருக்கு ஓகேங்களா. 2 3 2 2 0 3 3 0 ஓரளவு ஹைலைட்டாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு ஓகேங்களா. ஏ போர்டு 9 வந்திருக்கு இல்லையா, 1 வரும் இல்லைன்னா 4 வரும் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டு 7 வரணும் இல்லைன்னா 2 வரணும் ஓகேங்களா. சி போர்டு 5 வந்திருக்கு இல்லையா, 5 வந்துச்சுன்னா நமக்கு 0 வரணும் இல்லை 4 வரணும். இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டுக்கான இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் ஓகேங்களா. 1 இல்லைன்னா 4 ஏ போர்டு, பி போர்டு 7 இல்லைன்னா 2, சி போர்டு 0 இல்லைன்னா 4 ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் சரிங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிட்ட ஃபஸ்ட் நம்ம ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா. 3 எடுத்துக்கிடுவோம், 1 எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0 எடுத்துக்கிடுவோம். ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 ஓகேங்களா. 8 இதை மறக்காமல் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸ் எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா 310 அண்டு 318 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 1 0 8 ஓகேங்களா. 3 1 0 ஹைலைட், 8 வந்து ஸ்டெப்னியாக எடுத்துக்கோங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸாக ஓகே பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மறக்காமல் எல்லாருமே கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.